அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்ன புள்ளியின் நுட்பங்கள் பாகம் 2. இன்றைக்கி ரிஷப லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷப லக்னத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்போ ரிஷப லக்னத்தில் லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அது லக்னம். அந்த லக்னம் கிருத்திகை நட்சத்திரத்தில் விருந்திருந்தால் அது சூரியனுடைய புள்ளி, அது லக்ன புள்ளி. அந்த லக்னம் ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே விழுந்திருந்தால் அது சந்திரனுடைய லக்ன புள்ளி. மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்குள்ளே லா அப்படிங்கிற புள்ளி விழுந்திருந்தால் அது செவ்வாயின் லக்ன புள்ளி அதிபதி. இப்போ இவங்களுக்கு இந்த ரிஷபத்தில் 3 லக்ன புள்ளி அதிபதிகள் வருவாங்க: சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ உதாரணத்துக்கு ரிஷபத்தில் ஒரு குழந்தைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னம் அப்படிங்கிறது விழுந்தா அவங்களுக்கு சூரியன் லக்ன புள்ளிக்கு அதிபதியாக வருவார். இந்த லக்ன புள்ளி அதிபதி சூரியன் இந்த 12 கட்டங்களில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 வகையான கட்டங்களில் இந்த சூரிய பகவான் எங்கே வேணால் இருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இந்த சூரியன் சிம்மத்தில் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம், ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். லக்னம் அப்படிங்கிற புள்ளி அதிபதி சூரியன். இந்த லக்ன புள்ளி அதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா சிம்மத்தில் இருக்கிறதான்னு வச்சுக்காங்க. அது ஆட்சி வீடு. ஓகே, இது நல்லதா கெட்டதான்னா இது நல்லதா. ஆனால் இந்த பாகை வித்தியாசத்தை நம்ம இப்போ பார்க்கணும். இந்த மேசம் லக்னத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்திலையும் நம்ம இதை பார்க்கணும். இப்போ இந்த லக்ன புள்ளிக்கும் இந்த லக்ன புள்ளி அதிபதிக்கும் உள்ள பாகை வித்தியாசம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா சுப பாகையாக இருக்கணும். அது 90 பாகையாக இருந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு லக்ன புள்ளி கிருத்திகை நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் இந்த லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னா அது கரெக்டாக 31வது பாகையில், அதாவது ஒரு பாகையில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா அது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் அது கரெக்டாக அந்த 1ஆம் பாதத்துக்கிட்ட, அதாவது மகம் 1இல் இருக்குன்னா அதோடைய பாகை எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 91 பாகை வரும் அல்லது 90 பாகை வரும். ஏறக்குறைய வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? இந்த 90 பாகையில் சூரியன் நின்று அது ஆட்சியோ பெற்றிருந்தாலும் கூட அது சிறந்த நட்பலனை கொடுக்காது. நல்லா கவனிக்கும். அந்த பாகை வித்தியாசம். சூரியன் எனக்கு ஆட்சியாக இருக்குங்க, எனக்கு லக்ன புள்ளி அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு, எனக்கு நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறுதலாக போகும். அது முதல்ல நல்லா கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். இப்படி நுணுக்கமாக நீங்கள் இந்த லக்ன புள்ளி அதிபதியை நீங்கள் கவனிக்கணும். சரி, இந்த லக்ன புள்ளி எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா அதிகாரத்தையும் கொடுப்பார், அரசு பதவியையும் கொடுப்பார். எல்லாம் கொடுத்தாலும் பின்னாடி அதில் சிக்கலில் கொண்டு போய் மாட்டிட்டு அது போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வில்லங்கம், நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடும். சரி, அதே சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் சிம்மத்திலேயே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுடைய பாகை அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 பாகை வரும். இது மக்களால் உங்களை பாராட்டக்கூடிய நல்ல உயர்ந்த பதவிகளும், அரசு அதிகாரம், பொதுமக்கள் உங்களை நல்லவர் என்று போற்றக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அப்போ லக்னம் ஒன்று தான்,
லக்ன புள்ளியும் ஒன்று தான். ஆனால் அந்த லக்ன புள்ளி அதிபதி இருக்கக்கூடிய தூரத்தினுடைய அடிப்படையில் அங்கே பலன்கள் மாறப்படுகிறது. இதனால் நீங்கள் கவனிக்கணும். சரி, ரோகிணி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த லக்ன புள்ளி அதிபதிக்கு சந்திரனே காரகன். இந்த சந்திரன் அந்த லக்ன புள்ளியில் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுவும் கேந்திரங்களில் இருக்கணும், திரிகோணங்களில் இருக்கணும், நல்ல நிலைகளில் இருக்கணும். அப்படி எப்படின்னா 1, 4, 7, 10 இது கேந்திரங்கள், 1, 5, 9 திரிகோணங்கள் இந்த இடங்களில் இருக்கணும். அது சுபர் வீடாகவும் இருக்கணும். எது சார் சுபர் வீடு அப்படின்னீங்கன்னா, ரிஷபம் சுபர் வீடு, மிதுனம் சுபர் வீடு, வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அது கடகம் சுபர் வீடு, கன்னி சுபர் வீடு, துலாம் சுபர் வீடு, தனுசு சுபர் வீடு, மீனம் சுபர் வீடு. இப்போது இந்த வீடுகளில் அந்த சந்திரன் அமைந்திருந்து அது அந்த லக்னத்திற்கு கேந்திரங்களாகவோ திரிகோணங்களாகவோ இருந்தால் மிகச்சிறந்த நல்ல ஒரு நட்பலனை கொடுக்கும். அதுலேயும் இந்த பாகை வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும். அப்போது 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் லக்ன புள்ளியாக இருந்தாலும் அவர் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் மகம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். உத்திரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பார். அதே போல் சந்திரன் இப்போ அங்கே ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா இவை கன்னியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் நட்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது 150 பாகையா 120 பாகையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கணிதம் பண்ணணும். இப்போ அது 150 பாகையில் இருக்கார், அஸ்த நட்சத்திரத்துக்குள்ளார அவர் இருக்கார், நல்ல இடத்துல தான் திரிகோணத்தில் இருக்கார், சுபர் வீட்டில் தான் இருக்கார். ஆனால் பாகை 150ஆக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நோய், கடன், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு போகும். வக்கீல்களுக்கு செலவு வச்சிரும், கல்வியில் தடைப்படுத்தும். இந்த 150 பாகை வரக்கூடாது. ஏன்னா அந்த புதனுடைய வீடு, அது சந்திரனுடைய புள்ளி அதிபதி. இந்த ரெண்டும் நமக்கு நல்ல நிலைமையில் இல்லை என்றால் பாதகத்தை ஏற்படுத்தும். அதே போலத்தான் செவ்வாயின் லக்ன புள்ளியாக இருந்தால் ரிஷபத்தில் லான்னு எழுதியிருப்பாங்க, அது மிருகசீரிஷம் என்கின்ற நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் அது இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த செவ்வாய், அதே செவ்வாய் நமக்கு இங்கே கன்னியில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா சுபர் வீடு, திரிகோணம் தான். ஆனால் அந்த திரிகோணமாக இருந்தாலும் அந்த இடத்துல 150 பாகை வந்துடக்கூடாது. வந்தால் வழக்குகள், விபத்துகள், தடைகள், பொறாமைகள், சண்டைகள் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அதே 120 பாகையில் உங்களுக்கு துல்லியமாக அமைஞ்சிருக்கு அந்த செவ்வாய் அப்படிங்கிற பட்சத்தில் சொத்து, வீடு, அரசு உத்தியோகத்தில் தலை சிறந்த பதவியில் இருப்பது, இப்படி உங்களுக்கு இந்த லக்ன புள்ளி அதிபதி உங்களுக்கு நட்பலன்களை கொடுப்பார். இப்படி லக்ன புள்ளி அதிபதியை வச்சு எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்பை வச்சு நீங்கள் பார்க்கணும். எனக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் சார், லக்ன புள்ளி அதிபதி சூரியன் ஆட்சி, எனக்கு ஏன் நட்பலன்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த சூரியன் 150 பாகையில் இருக்கும் பட்சத்தில் அல்லது 90 பாகையில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நட்பலன்களை கொடுக்க மாட்டார். இப்படிங்கிற இந்த நுணுக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்ன புள்ளி எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். அடுத்து எந்த லக்ன புள்ளியை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.